இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெரிய பெரிய ஆர்டர்ஸை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு 3 இம்பார்ட்டண்டான ஒரு டிப் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப கவனமாக கேளுங்க. நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் நமக்கு அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு ஒரு கஸ்டமர் நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு நம்ம இன்டர்வியூ போகும்போது நமக்கு எப்படியும் செலக்ட் ஆகி ஆகணும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது. உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் அங்கே போய் செலக்ட் ஆகி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட அப்ரோச் பண்ணும்போது முதல்ல நீங்கள் கேட்க வேண்டியது, இந்த கேஜி இதெல்லாம் சொல்லுவாங்க, கஸ்டமைஸ் இப்படி எல்லாம் கேட்பாங்க. அது எல்லாமே ஓகே. ஃப்ளேவர் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். ஃப்ளேவர் வந்து கஸ்டமருக்கு ஒரு ஐடியாவே இல்லை, ஒரு 4-3 ஃப்ளேவர்ஸ் வந்து அவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட சொல்லும்போது அந்த 4 ஃப்ளேவர்ஸும் உங்களுக்கு கிடைக்குது, இந்த 4 ஃப்ளேவர்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நீங்களா வந்து அசம்ஷன்ல ஓகே நான் இது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த 4 ஃப்ளேவர்ஸையும் நீங்க ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மாதிரி செஞ்சு அவங்கள நீங்க சாப்பிட வைக்கணும். அந்த 4 ஃப்ளேவர்ல அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து உங்களுக்கு இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, இது சொல்லி ஒரு அவங்களுடைய சாய்ஸ்க்கு நீங்க விட்டுறணும். நீங்க என்னதான் வந்து ஒரு சிக்னேச்சர் கேக்கே கூட செய்யுங்களேன். இப்போ என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா ட்ரஃபிள் கேக் என்னுடைய சிக்னேச்சர் பிளஸ் ரெட் வெல்வெட் வந்து என்னுடைய சிக்னேச்சர் கேக். இது ரெண்டுமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கும். கஸ்டமர் ஃபீட்பேக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. என்னுடைய பர்சனல் ஃபேவரட் கேக் இது ரெண்டுமே. ஆனா வந்து இது எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து என் கஸ்டமர் ட்ரஃபிள் நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க நம்மளால ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ இது வந்து என்னன்னா அவங்களுடைய சாய்ஸ்க்கு நம்ம விட்டுறணும். இப்போ நீங்க ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஃபேமிலிக்குள்ளாரையே வந்து பர்சன் டு பர்சன் வந்து ஒரு ஃப்ளேவர் சாய்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி, என் தங்கச்சிக்கு ப்ளூபெரி, இல்லை எங்கள் அப்பாவுக்கு பிளாக் கரண்ட், இல்லை எங்கள் அம்மாவுக்கு வந்து ரெட் வெல்வெட், இந்த மாதிரியான ஃப்ளேவர் சாய்ஸ் எல்லாமே மாறும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளேவர் அப்ரோச் பண்ணும்போது 4 ஃப்ளேவர் சொல்கிறாங்கன்னா 4 ஃப்ளேவருக்கும் உண்டான சாம்பிள்ஸ் ரெடி பண்ணுங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நிறைய குவான்டிட்டி 4 ஃப்ளேவர் அப்படின்னா அப்போ நான் 4 கிலோ கேட்கல, 4 கேக்கில் ½ கேஜியோ இல்லை 1/4 கேஜியாவது செய்யணுமோ அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஃப்ளேவர்லேயே வந்து நீங்கள் ஒரே ஒரு பேசிக் ஸ்பாஞ்ச் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுலேயே நீங்கள் ஃப்ளேவர்ஸ் கொண்டு வர முடியும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் வெனிலா போடுறீங்கன்னா வெனிலாவில் ஃப்ளேவர்ஸ் எடுக்க முடியும். ஸோ கஸ்டமருடைய சாய்ஸ் அதுக்குள்ளாரையே இருக்கான்னு பாருங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மினி கேக்ஸ் மாதிரி நீங்கள் நல்லா ஐசிங் பண்ணி கொடுத்துக்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் தான். ஏன்னா அந்த கேக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஒரு பர்த்டேயில் ஒரு யூனிக்காக தெரிய போகிறதே வந்து நம்மளுடைய கேக் அப்படின்னு இருக்கும்போது அந்த கேக்னுடைய டிசைன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டிசைன் வந்து உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான டிசைன்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. கஸ்டமர் வந்து எது ரிக்வயர் பண்ணுறாங்க, எது அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஐடியா பண்ணிக்கணும். கஸ்டமர் உங்கள்கிட்ட ஒரு சஜஷன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சஜஷன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் சைடில் நம்ம இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ஜார் கேக்ஸ் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு பர்சனல் சாய்ஸ் தான். அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமரும் இது பார்த்து ஓகே நல்லாயிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் இது எப்படின்னா நம்மளுடைய மொத்தமாகவே நம்மளுடைய ஒர்க்காக இருந்தால் கூட கஸ்டமர்னுடைய சாய்ஸ் வந்து ஒரு 80% இருக்கணும். 80% அவங்க சொல்கிற மாதிரி இருக்கணும். 20% வந்து நம்மளுடைய கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி எல்லாம் நம்ம போட்டுட்டு நம்ம அதை பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கஸ்டமர் அப்ரோச் பண்ணும்போது நல்ல நல்ல வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா நம்ம எப்படி பேசணும், இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி தான் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தையும் தெளிவாக இருக்கணும். என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். நம்ம வந்து நான் இப்படி பண்ணுவேன், ஐஸ் கேக் பண்ணுவேன், ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணுவேன், இது போடுவேன், அது போடுவேன், ஃபில்லிங், இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் உங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ப்ரொஃபஷ்னலான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக பேசணும், பயப்படக்கூடாது, தைரியமாக பேசணும். ஓகேங்களா? ஸோ இது 3மே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். இது மாதிரி ஒரு சில சின்ன டிப் வந்து நிறைய இடத்துல ஷேர் பண்ணுறேன். இது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு கமெண்ட்டோ இல்லை ஒரு தம்ஸ் அப்போ போடுங்க. தேங்க்யூ.